என்ன வங்கலாயி அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? ஈரோடு பக்கத்துல இருக்கிறதுனால அவரோன்னு நினைச்சிட்டியா? இல்லையா, உங்க குரல கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேனே. நீங்க மாயவர் ஐயா தானே? ஆமா. காலம்பர நேரம் சூடா கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. உன் கையால கஞ்சி குடிச்சு எத்தனை நாளாச்சு? தேவாமிர்தம் தேவாமிர்தம். நல்லது. நான் மாரிக்கவுண்டன் பாளையம் போகணும். பார்க்கலாம். மருதையா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதிராட்சி என்ன நல்லா இல்ல? இந்த ஏரி இருக்கிற இடம் எனக்கு சொந்தமான பகுதி. இங்க இருக்கிற தண்ணி முழுவதும் எனக்கு தான் சொந்தம். தண்ணிங்கிறது பொது சொத்து. அதை உனக்கு மட்டும் சொந்தம்னு கொண்டாடுறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லு. காலங்காலமா இந்த ஏரி தண்ணியை வச்சுதான் இந்த விவசாயிகள்லாம் சாகுபடி பண்றாங்க. இப்ப தண்ணியெல்லாம் நீ நிறுத்திக்கிட்டா பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏரியை திறந்து விட முடியாதுன்னா முடியாதுதான். உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க. நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல? புரியல. புன்னரையும் சங்கரையும் வர சொல்லு. தம்பிங்களா, நம்ம பகுதிக்கு எப்படி தண்ணி வரும்னு காட்டிட்டு வாங்க. நான் ஊர் எல்லையை போய் சேர்றதுக்குள்ள இந்த ஏரி தண்ணி நம்ம ஊர் எல்லையை வந்து சேரும்.
பொன்னர் சங்கா. வணக்கம் தம்பிங்களா. இங்க ராக்கி அண்ணன் பாசற எங்க இருக்கு? நான் அவரை பார்க்கணும். ஓ, எங்க ஆசனை பார்க்கணுங்களா? ஓஹோ, அவருடைய மாணவர்களா நீங்க? அதான் அத்தனை பேரை போட்டு இந்த புரட்டுனீங்களா? சரி, தம்பிங்க பேர் என்ன? வாங்க, ஆசனை பார்க்கலாம். ஓ, இதோ எங்க ஆசா. மாயவரே, வாங்க வாங்க. என்ன ராக்கி அண்ணன், உங்க பாசற படைக்கல சாலையாவே இருக்கு. அப்புறம் என்ன மாயவரே, பகைவர்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு யாகசாலையா வச்சு நடத்த முடியும்? நம்ம பலத்தை காட்டுறதுக்கு படைக்கல சாலை தானே நடத்தணும். அது சரி மாயவரே, 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அரண்மனையை விட்டு போன நீங்க 2 வருஷங்களுக்கு முன்னாடி திரும்பவும் தலைவருக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் திறந்துட்டு, எங்களை எல்லாம் மறந்துட்டு, எங்கெங்கேயோ போயிட்டு, கடைசியில துறவரத்தையும் திறந்துட்டு மறுபடியும் தலைவருக்கு வந்த காரணம் என்னவோ? அது ஒரு பெரிய கதை. ஆமா, மணியங்குறிச்சியில தாமரை நாச்சியாருக்கும் மசச்சாமிக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டே விரட்டினாங்களே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? ஓ, நெல்லியங்கோட தாமரநாச்சியை பத்தி கேக்குறீங்களா? ஆமா. ஏய், நிறுத்துறா வண்டியை. நிறுத்துறா. தாமரை நில்லு. இந்த உச்சி வெயில்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே நாங்க எங்க வாழ்க்கையை அரிச்சுவடியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓ, வாழ்க்கை அரிச்சுவடியிலிருந்து படிக்க
பள்ளிக்கூடம் கட்ட போறீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுற அளவுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, அதுல சாகுபடி செஞ்சு நாங்க எங்களை காப்பாத்திக்கிறோம். வாழ்க்கை அரிச்சுவடிய படிக்க பள்ளிக்கூடம் எதுக்கு? பள்ளியார போதாதா? என்ன தாமரை, நான் சொல்றது சரிதானே? ஏய், என்ன பேச்சு பேசுற? பெத்த தகப்பன பக்கத்துல வச்சுட்டு பேசுற பேச்சாது? என் தந்தைக்கு பிடிக்காத பேச்சா இருக்கலாம், ஆனா என் தாமரைக்கு விருப்பமான பேச்சு இல்லையா தாமரை? என்ன மௌனமா இருக்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிறியா? ஆமா, என் மௌனம் இப்பவே உன் மரணத்துக்கு அறிகுறி. வளையல் அணிஞ்ச கைகள்ல வாழைந்து நான் என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். தாமரை வா, இதுதான் நம்ம வாழ்க்கையின் அரிச்சுவடி. தாமரை, நீயும் உன் பைத்தியக்கார புருஷனும் யாருகிட்ட வாழாட்டீங்க? உங்க ரெண்டு பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி கழுகுக்கு நரிக்கும் எரையா போட போற நாள் வரதான் போகுது. அப்ப நீ போடுற கண்ணகி வேஷம் எல்லாம் எங்கிட்ட பலிக்காது. வாடா போலாம். போங்க போங்க, எங்க மாமனாருக்கு சோழ மகாராஜா கொடுத்த நிலப்புலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சுருட்டிக்கிட்டு எங்களை நடுவழியில நிறுத்தி எரியிற நெருப்புல எண்ணெயா ஊத்துறீங்க. போங்க. சொத்தை நிலத்தை எல்லாம் புடிங்கிருக்கலாம், ஆனா என்னோட அப்பா எனக்காக தீர்மானிச்ச இந்த சொத்தை ஒன்ன எங்கிட்ட புடுங்க முடிஞ்சதா? இந்த கொடுமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு பொறுத்துக்க முடியாம தான் காசி ராமேஸ்வரன் தலையாத்திரையில பல வருஷங்களை கழிச்சிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் நெல்லியங்குடனும் தாமரையும் என்ன ஆனாங்க? அவங்க ரெண்டு பேரும் உறையூர் சோழமன்னன்கிட்ட போய் கோலாத்தா கவுண்டர் ஒரு வடநாட்டு காவலாட்சியராக இருந்ததையும் அவருடைய மகன்தான் நெல்லியங்குடங்கிறதையும் சொல்லி உதவி கேட்டாங்க. சோழ மன்னனும் மனமிறங்கி நிறைய நிலங்களையும் நிதியும் கொடுத்துருக்கான். கோல் பிடிச்சு அதிகாரம் செலுத்த வேண்டிய நெல்லியங்குடன் ஏர் பிடிச்சான். தாமரை நாச்சியா வயல் இறங்கி நடவு நட்டான். அவங்க விதைச்சதெல்லாம் செழிச்சோங்கி வந்துச்சு. நில புலம் வசதியெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குன்றுடையான்கிற பேரோட சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தாமரை தன் சகோதரங்கிட்ட போட்ட சபதத்துக்கு ஏத்த மாதிரி பாவம் அவளுக்கு ஆண் குழந்தையே இல்லையாமே, ஒரே ஒரு பெண் குழந்தைன்னு தான் கேள்விப்பட்டேன். தாமரை நாச்சியார் போட்ட சபதம் பொய்யா போகல. என்ன சொல்றீங்க? நெல்லியங்கோடனுக்கும் தாமரை நாச்சிக்கும் பிறந்து 2 சிங்கக்குட்டி. அதுதான் பொன்னொரு சங்கரும். நான் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உலகத்துக்கே தெரியா. நீங்க வர்ற வழியில 30 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணாங்களே, அவங்க தான் பொன்னொரு சங்கர். பொன்னர் சங்கர் கூட ஒருத்த 3வதா இருந்தானே, ஆமா. அவன் சோழந்தோட்டியோட மகன் வீரமலை. ஓ அப்படியா? அதனாலதான் பேர் கேட்டப்போ அவங்க சொல்லல போல இருக்கு. ஓ, நன்றி. என்னது பெரிய மலை பிறந்து பேத்திங்க கரக விட வர்றாங்களா? அருமையான யோசனை தான். நியாயத்தை மிதிச்சிட்டு நரகத்துக்கு போக சொல்றேன்னு தான் பாக்குறேன். மன்னரே, மசச்சாமியா இருந்த நெல்லியன்கோடன் சோழ மன்னன் தயவால மாட மாளிகையில பெரிய படபலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை வளர விட்டதே தப்பு. இப்போ அவனை சின்ன மலை குழந்தையோட சேர விட்டா தலையூர் காளி மன்னனுக்கு பேராபத்து. மன்னரே, நான் சொல்றத ஸ்வர்க்கம் நரகம்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க. இதுதான் ராஜ யோசனை. ராஜதந்திர யோசனையில நியாயம் தர்மம் பார்க்க கூடாதுதான். பராக்கிரமா மன்னா, மாந்தியப்பன் சொல்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றிருவல்ல? நிறைவேற்றிடுவோம் மன்னா.